வணக்கம். நம்மளோட பாஜகவின் மதுரை மாவட்ட மாவட்ட செயலாளர் திரு வீரமுத்து அண்ணா இருக்காரு. ஆனா இப்ப நீங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையில நீங்க ஃபுல்லா ஃபீல்ட்லயும் நீங்க இருந்திருக்கீங்க. நம்ம ஐயப்பராஜா அண்ணா, நம்ம மத்த மாநில நிர்வாகிகள் எல்லாருமே ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. நீங்க களத்துல இருக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா? களத்துல நிற்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா தீபத்தூண்ன்றது பாத்தீங்கன்னா, தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட்டது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஏற்றப்பட்டிருக்கு. ம். அது வந்து நம்ம பாரம்பரியமான முறையில அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தையில கீழ இருக்க ஒரு 38 கிராமம் வரைக்கும் அதை கீழ இருந்து பார்க்கலாம், அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறத. ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப அது வந்து நம்ம எல்லாருமே நானும் பாஜக, எல்லாருமே பாஜக இருக்கிறவங்க, நான் காமனான இந்துக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஆமா அது தீபத்தூண் தான். தீபத்தூண்ல ஏத்துறது என்னங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பட் என்னன்னா, நம்ம அக்கா அறிவாளி கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க வந்து என்னன்றாங்க, அது வந்துட்டு அளவுகோல், அது அளவுக்கல், அது எல்லக்கல்லு, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பிரயோகம் பண்றாங்க. ஆனா அகழ்வாரை துறையில இருந்து சொல்லியிருப்பாங்கல்ல, இது வந்துட்டு இதுதான், இது வந்துட்டு தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையே கனிமொழி போன்றவர்கள், குறிப்பா உங்களோட செல்லக்குட்டி எம்பியா இருக்காருல்ல, அந்த எம்பி வந்துட்டு மதுரை மக்களுக்காக பேசுறாரோ இல்லையோ, இந்துக்களுக்கு எதிராக மட்டும் பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. இவங்க இப்படி பேசுறதை எப்படி பாக்குறாங்க மதுரை மக்கள்? எனக்கு அது தெரியணும் எனக்கு. இல்ல, மதுரை மக்கள் எப்படி சொல்லி பாக்குறாங்க அப்படின்னா, இவங்கள வந்து ஒரு பெருசாவே வந்து அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது கிடையாது. இப்ப திருப்பரங்குன்றம் சுற்றி இருக்க மக்களும் சரி, தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து முருக பக்தர்களும் சரி, அவர் வந்து ஒரு நம்மளுடைய முப்பாட்டனார் முருகன். முருக கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு இருக்கவங்க, அதிகமா வந்து சாமி கும்பிடுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாருமே முருகன் மேல தீவிர வெறியர்களா இருக்காங்க. ம். அவங்க ஃபுல்லா நான் வந்து கலாய்வுல வந்து மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ஒரு பின்னணியில இருந்து வந்தவங்க அவங்க. கலைஞர் அவர்களுடைய வாரிசு. அப்ப பாத்தீங்கன்னா பெரியார வந்து அவங்க வந்து கொள்கையை ஏற்று, இப்ப பெரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படின்னா, வளர்ப்பு மகளையே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவர் தான் பெரியார்ன்றவர். உண்மைதானே? அவரோட இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, நக்கர நாய்க்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாதுன்னுபாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு உண்மைதான். இருக்கு. உண்மைதான். இப்ப வந்து அவங்களுக்கு அவங்களோட கொள்கை அப்புறம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வளர்ப்பு மகளை வந்து திருமணம் செஞ்சவரை ஒரு ம். தலைமையா ஏற்று அவரோட கொள்கைகள்லாம் கரெக்டா இருக்கும்னு பின்பற்றக்கூடியவங்க தான் ம். அக்கா கனிமொழி அவங்க. அக்கா ம். கனிமொழி அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப ம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அவங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக இருக்காரு. இப்ப ம். தமிழ்நாட்டுல வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு வெளியில வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமா வந்து தமிழ்நாடு வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா கனிமொழி அக்கா வந்து தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளுங்கட்சியா இருக்கல ஒரு குரல் கொடுக்க சொன்னா குரல் கொடுக்க மாட்டாங்க. இதே எதிர்கட்சியா இருந்தா தவிட்டு வந்து முதலே வந்து குரல் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டேட்டே வந்து சரியில்லை, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க சொன்னா கனிமொழி அக்கா வந்து பக்கத்து மாநிலம் போயிருவாங்க. அ, அ, அ. பீகார்ல அப்படி ஏன்னா இருக்கு, இந்த இன்னொரு விஷயம் நான் ஆந்திரால கேட்கணும்னு இருக்கு. இருந்தேன். இப்ப நீங்க இந்த போராட்ட காலத்துல நீங்க எல்லாருமே இருந்தீங்க, நான் எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் என்னன்னா, சில மென்டல் பைத்திய கூட்டங்கள் இருக்குல்ல, இந்த தீகா, கம்யூனிஸ்ட் பேரவையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க என்ன சொல்றாங்க, உங்களை போன்றவர்கள், அதாவது பாஜக இந்து முன்னணி நிர்வாகிகளை கைது பண்ணும்போது பொதுமக்கள் எல்லாம் கை தட்டினாங்கன்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் என்னமோ கை தட்டின மாதிரி வீடியோ பாக்குறேன். பொதுமக்கள் எல்லாம் யார் கை தட்டினது எனக்கு அது புரியல எனக்கு. பாரதி, நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறணும். இப்ப இந்த தீகா இந்த மாதிரி அமைப்புகளை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு தொழில் ஏதாவது நீங்க பண்ணுவீங்க, ஆமா. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க. ம். இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கன்சல்டிங் பண்றேன், ஹோட்டல் பண்றேன், ரியல் எஸ்டேட் பண்றேன், எல்லாம் பிசினஸ் பண்றோம். ம். நம்ம வந்து நம்ம கட்சியோட தலைமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து வந்து நம்ம கட்சிக்கு வந்திருக்கோம். ம். நம்ம அண்ணா அவங்க எல்லாம் பார்த்து கட்சிக்கு வந்திருக்கோம். இந்த திக்கா மாதிரி கட்சிகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஓசி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, ஓசி சோறுனா எந்த உழைப்புமே இல்லை, ஓசியில சோறு திங்கிறதுக்கு பேர் தான் ஓசி சோறு. ம். யாரையாவது பத்தி பேசி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அட்ரஸே இல்லாம இப்ப சிபி வெங்கடேசன் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரு சு வெங்கடேசன் அவர்கள் எல்லாம் வந்து அவர்களாம் அட்ரஸே கிடையாது, யாருமே ரோட்ல போனா கூட கண்டுக்கிற மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி இந்துக்களை பேசினா பெரிய ஆளாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் வந்து இல்ல அவர் எனக்கு பேசுறாரே என்னன்னா, தவிர்த்து. மதுரை தான் இந்தியாவிலேயே முதல் குப்பை நகரம்னு பேர் எடுத்திருக்கு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். மதுரை என்பது ஒரு தூங்கா நகரம். ஏன் தூங்கா நகரம்னா, விடிய விடிய தொழில்கள் அங்க நடந்துகிட்டு இருந்ததுனாலதான் தூங்கா நகரம். பண்பட்ட நாகரிகம் இருந்தது, தமிழ் இன்னொரு சங்கம் வந்து இருந்துச்சு. இன்னொரு பேரு மதுரைக்கு வந்து கோவில் நகரம் இருக்கு. இத்தனை கோவில் நகரம் இருக்கு. இத்தனை சிறப்புமிக்க நகரத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக குப்பை நகரம் பேர் வந்திருக்கு. அதை போய் டிபேட் பண்ணியான்னா, பாராளுமன்ற கட்டணத்திலே 11 இந்து கடவுள்கள் புகைப்படம் இருக்குது அப்படின்றாரு.
தீபத்தூன் பிரச்சனையை பேசுறாரு. ஆனா மதுரை பிரச்சனையை பத்தி எதுவுமே இருந்தாலும் பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது. பாரதி, இன்னொரு சின்ன விஷயம் பாரதி, இதே தொகுதியில எம்பியா இருக்கக்கூடிய திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இப்ப வந்து எம்பியா இருக்காருல்ல, இதே ம். கரண்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா மதுரை மேயர் இந்திராணி போஸ் வந்திருக்காங்கல்ல, ஆமா. ஆமா. அவங்க 300 கோடி வந்து ஊழல். 200 கோடி. ஓகே. ஆக்சுவலா கணக்குல சொன்னது 200 கோடி, நீங்க சொன்ன மாதிரி 300 கோடியா இருக்கலாம், அது 1000 கோடியா கூட இருக்கலாம். ம். இப்ப வந்து அந்த அந்த ஊழல்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்திராணி பொன்வசந்த் அவர்கள் கரண்ட்ல டிஎம்கே ஆட்சியில வந்து அவங்க வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. தப்பு ம். இல்லாம ராஜினாமா பண்ண முடியாது யாருமே. ஆமா. அப்ப ராஜினாமா பண்ணீங்கன்னா அதை கேட்க முதுகெலும்பு இல்லாத வந்து சு வெங்கடேசனுக்கு அநேகமா முதுகெலும்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அவருக்கு. முதுகெலும்பு இல்லாத சு வெங்கடேசன் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை கேட்கல. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 4 மண்டல் தலைவர்களும் ராஜினாமா பண்ணிருக்காங்க. ம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் பாரதி, கோ தளபதி கேள்விப்பட்டீங்களா? மாவட்ட செயலாளர் ஆமா. ஒருத்தர். கோ தளபதி தெரியும். இந்த இவருக்கு நம்ம நம்ம பத்திரப்பதித்துறை அமைச்சருக்கு ஆப்போசிட் இருக்காங்க. ஆமா. இப்ப அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பேட்டி கொடுக்கையிலே பாத்தீங்கன்னா அந்த 4 மண்டல் தலைவர் ராஜினாமா பண்ணிருந்தாங்கல்ல, ஆமா. அதுல இருக்க 2 மண்டல் தலைவர் பின்னாடி தான் நிக்கிறாங்க. அஹ் இல்ல அதுதான் இத பத்தில அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கு என்னன்னா எனக்கு சு வெங்கடேசனை சுடுன்ற அளவுக்கு வெளியாகும். எதுக்குன்னா பசித்த மனிதன் இருக்கும் வரைக்கும் கம்யூனிசம் இருக்குன்னு பேசினா சென்னையில விட்டுருங்க. சென்னையில நடந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு திமுக கவர்மெண்ட் தூக்கி போடும்போது கூட நீ வந்து கேள்வி கேட்க வேண்டாம். நீ மதுரையில இருக்கக்கூடிய இதை பத்தி நீ பேச வேண்டியதானே. மதுரையில இப்ப வரைக்கும் தூய்மை பணியாளர் போராட்டம் பண்றாங்க, அதை பத்தி பேசல. இப்போ எனக்கு என்ன கடுப்புனா திருப்பரங்குன்றம் தொகுதி விருதுநகர் பார்லிமெண்ட் கூட வருது. உன்னோட பார்லிமெண்டே அது கிடையாது, உன்னோட ஏரியாவே அது கிடையாது. அது வந்து மாணிக் தாக்கூரோட ஏரியா அது. ஓகேங்களா? மாணிக் இப்ப தாக்கூருமே இப்ப எதுவும் இப்ப பேசல. இப்ப பாரதி குறுக்கிடுறதுக்கு இது பண்ணுவோம். இப்ப வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம எல்லாருமே போய் நிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். ம், நம்ம பஸ் ஏறதுக்காண்டி ஒரு 50-60 பேர் நின்றுட்டு இருக்கோம். ம். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் எப்பவுமே ஒரு குடிகாரன் எனக்குள்ள இருப்பான். அந்த திராவிட ஆட்சியில வந்து குடிச்சிட்டு திரியறவன் நிறைய பேர் இருப்பான். ஆமா. அங்க வந்து குடிச்சிட்டு போதையில கத்திக்கிட்டு ரோட்ல திரியறானா அவனை நீங்க இறக்கிடுவீங்களா இல்ல பஸ் ஏறுவீங்களா? நீங்க நான் பஸ் ஏறி போயிருவேன். ஏன் அவங்க இருக்கிறாங்கடா, ரொம்ப பஸ் ஏறி போயிரு. இதாகணும். அத மாதிரிதான் சூவன் கணேசன். சூவன் கணேசனுக்கு நீங்க கண்டுக்கிற கூடாது. ஏன்னா நான் நல்லது கட்டத்துக்கு ஏதாவது கிளம்பிட்டு இருப்பேன். இவனையும் ஆக்சுவலா குடிச்சு வாந்தி எடுத்துட்டு இருப்பேன். இவன்கிட்ட போய் என்னடா ஆக்சுவலா சூவன் கணேசன் பண்றது. அவர்கள் வந்து எம்பியான்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம். திமுகல வந்து இருக்கக்கூடிய 2 அமைச்சர் வந்து மதுரையில இருக்காங்க, இந்த கோவில் நகரத்துல இருக்காங்க. திரு பிடிஆர் அவர்கள், பண்பாளர் பிடிஆர் அவர்களும் மதிப்பிற்குரிய திரு மூர்த்தி அவர்கள், 2 அமைச்சர் இருக்காங்க, 2 மினிஸ்டர் இருக்காங்க. ம். 2 மினிஸ்டர் இருந்து குப்பை நகரம்னு ஃபர்ஸ்ட் பேர் எடுத்து கொடுத்து 200 கோடி ரூபாய் ஊழல்ல சிட்டியில இருக்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மேயர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு முன்வராத திரு சு வெங்கடேசன் அவர்களோ இல்ல கோ தளபதி அவர்களோ அவங்களுக்கு பேசுறதுக்கு அறிவுரை கிடையாது. அவங்களுக்கு இல்ல எனக்கு ஏன் இப்ப வரைக்கும் எனக்கு என்ன இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா, எதுக்காக திருப்பரங்குன்றம் முருகனை வந்துட்டு இவங்க இவ்வளவு நோண்டுறாங்க? ஏன்னா 6 படையில முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதுலயும் வந்து என்னன்னா திருப்பரங்குன்றத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, நம்ம மற்ற படை வீடுகள்ல எல்லாமே வந்துட்டு சிற்பங்கள். இதுதான் குடவரை கோயில். இந்த குடவரை கோயில்ல தெய்வானையோட காட்சியளிக்கிறாரு முருகன். ஓகேங்களா? சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி கோயில். அங்க வந்துட்டு சிக்கந்தர் தர்கா இருக்கிற இஸ்லாத்துல வந்துட்டு உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நபிகள் நாயகத்து வழியில வந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாருக்கும் தர்கா வழிபாட்டுக்கு எதிரானவர்கள். ஓகேங்களா? அது போக என்னோட இடம் அது. அதாவது அந்த நீங்க சொல்ற மாதிரியே அது வந்துட்டு கல் தூணாவே இருக்கட்டும், அளவுக்கு கோலா இருக்க வச்ச தூணாவே இருக்கட்டும், எந்த தூணாவே இருக்கட்டும், அது என் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? என் வீட்டுல ஒரு கரண்டிய வந்துட்டு சாம்பாருக்கும் போட்டுக்கிறேன், கறி குழம்புக்கு போட்டுக்கிறேன். அது என் வீட்டு கரண்டி. ஓகே? உன் வீட்டுல வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் நீ கேள்வி கேட்கணும். என் வீட்டுக்குள்ள நான் அதை வந்து ஏன் அந்த கறி குழம்புல போட்டு கேசரி எடுத்து கூட நான் திம்பேன் நானு வேணும்னா. அது ஏன் இஷ்டம். இவங்க எதுக்கு வந்துட்டு அது இஸ்லாமியருக்கு பாதிக்குது, இஸ்லாமியருக்கு பாதிக்குன்றாங்க. இப்ப எனக்கு ஒரே கான்செப்ட், அங்க திருப்பரங்குன்றம் கோயிலை சுத்தி எத்தனை இஸ்லாமியர்கள் இருப்பாங்க? இஸ்லாமியர்கள் வந்து நிறைய இருக்காங்க பாரதி. இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் யாருமே வந்து ஒரு மேல்முறையீடு பண்ண இதுக்காக ஒரு குரல் கொடுக்கல. இந்த எஸ்டிபி மாதிரி ஒரு கட்சிகள் எப்பவுமே அது தீவிரவாத அமைப்பு. அல்ல, அது தீவிரவாத அமைப்பு. அதை நம்ம அந்த எதுவுமே கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு சில அமைப்புகள்லாம் இதுக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க. திமுகல இருந்து கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு டெண்டர் சரி பண்ணி கொடுப்பாங்க. எஸ்டிபி கட்சியில இருக்கவங்களுக்கு ஏதாவது பார்த்து சரி பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காண்டி இந்துக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய கட்சிகள் யார் யார் பாத்தீங்கன்னா, ஒண்ணு திமுக, திமுகல கூட்டணியா இருக்கக்கூடிய மதிமுக,
அடுத்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுல லோக்கல் சரௌண்டிங்ல இருக்க மக்கள் யாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏதாவது ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்களா? இவங்க செட் பண்ணி தான் இருக்கிறானுங்க. இவனுங்களே எங்கேயோ ஒரு ஆட்களை வந்துட்டு அது நீங்க அந்த ஆட்களை பார்த்தாவே தெரியும். இது பக்கா டீக்கா, இது பக்கா பிசிகாவோட கீழ்த்தரமான லோ கிரேட் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பக்காவா தெரியும். அதுகளை உங்களுக்கு வச்சுக்கிட்டு நார்மலா சோசியல் மீடியால எல்லா நியூஸ்லயும் வரணும்ல. இப்ப எப்படி திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்றாங்கன்னு எல்லா நியூஸஸ்லயும் வருது. இந்த மாதிரி ம், குறிப்பிட்ட சில நாங்க வந்து கடைய வந்து வற்புறுத்தி எங்களை அடைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர் வந்து சன் நியூஸுக்கும் கலைஞர் நியூஸ்லயும் மட்டும் சில நியூஸஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்ப ம், நான் கூட நேத்து ஆக்சுவலா டெய்லி வந்து திருப்பரங்குன்றத்துக்கு கோவிலுக்கு சாமி கும்பிட போவோம். ம், நார்மலாவே போவோம், கிரிவலம் சுத்த போவோம், சாமி கும்பிட போவோம். அந்த சைடு போகையில நிறைய தெருக்கள்ல பாத்தீங்கன்னா முருகன் படம் போட்டு கொடி கட்டி எல்லார் வீட்டு வாசல்லையும் வந்து விளக்கேத்தி வச்சிருக்காங்க. நான் போய் கேட்கிறேன், என்ன எதுவும் திருவிழாவா எதனால வந்து ஒரு 3 நாளாவே விளக்கேத்தி இருந்தாங்க. அவ ம், போய் கேட்க அவங்க மக்கள் சொன்ன கருத்து என்ன கருத்து சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து அன்னாடங்காட்சிங்க, நாங்க வந்து ம், வேலைக்கு போயிருவோம். ஆனா ம், இந்த மாதிரி வந்து திமுக கவர்மெண்ட் வந்து எப்பவுமே ஏன் இந்த தூண்ல தீபம் ஏத்துறது எங்களுக்கு எதிர்த்த வீட்லயே பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ம், முஸ்லிம்ஸ் சொல்றாங்க தீபம் ஏத்துறது நல்லது தானே, 100 ம், வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பழமையான விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் ம், தானே அப்படின்ற மாதிரி ம், கருத்துக்கள் தான் இவங்க பதிவு பண்றாங்களே தவிர்த்து இது ம், வந்து வேண்டும் என்றே இது வந்து ம், பாருது, இது வந்து ஓட்டுக்காக மட்டும்தான் இவ்வளவு ம், தூரம் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுது. ம், யாருக்கான ஓட்டு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டை நம்ம பெறணும். ம். கலவரத்தை தூண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் கலவரம் தூண்டுது. திமுக எங்க இருந்தாலும் அங்க கலவரம் வரும். திமுகவோட ஒரு மாநாடு நடக்குதா, அங்க சரக்க போட்டு ஒயின் ஷாப்ல வந்து ஃபுல்லாதையும் சரக்க போட்டுட்டு ரோட் மறப்பாங்க, மக்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுவாங்க, இடையூறு பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட முழு நேர வேலை. நம்ம தான் 200 ருபீஸ் சொல்லியிருக்கோம்ல ஆல்ரெடி. ஆமா. ஆனா எனக்கு என்னன்னா இந்த திமுக எனக்கு என்னன்னா நீங்க சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு உருட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுக்காக பண்றாங்கன்னா என்னோட பார்வையில சொல்றேன். இப்போ டிவிக்கே கட்சி இந்த தாவைக்கா வந்துட்டு டிவிக்கு எனக்கூடிய தாவைக்கா வந்துட்டு அந்த சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாக்குகளை வந்துட்டு அவங்க பக்கம் திருப்புறாங்க. அதனால நாம தான் இஸ்லாமியர்களோட காவலன்ற மாதிரி காட்டணும். அதுக்காக வந்துட்டு நாம இந்துக்களை வந்து டிச் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இது பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் நானு. நீங்க நீங்க சொல்றது கரெக்ட் பாரதி. இன்னொரு விஷயம் பாரதி, இதே இவன் திமுக காரனா இருக்கட்டும், ம். மத்தபடி அவங்களோட கூட்டணி கட்சிகளா நடந்தவனா இருக்கட்டும், இப்ப இந்துக்கள் எல்லா கோவில்களை யாரு பாரதி டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கா? ஹெச்ஆர்என்சி தான். அறநிலைத்துறை. ஆ. ஆனா ஏன் வந்து அனைத்து தர்காக்களும் பிளஸ் தேவாலயங்களையும் கவர்மெண்ட் ஏன் டேக் ஓவர் பண்ண மாட்டான்? ஏன்னா இந்துக்கள் எல்லாம் இழிச்சவாயின்ற மாதிரி தெரியுது. அது போக இப்ப கேஸ் போட்டிருக்காங்கல்ல, கோவிலுக்கு தீபம் ஏத்தக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்கல்ல, கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. அந்த கேஸ் போட்டதுக்கு ஹெச்ஆர்என்சி போய் கோயில்ல வந்துட்டு ஹெச்ஆர்என்சியோட வேலையை தீபம் ஏத்துறது அவனோட வேலை. அவனே என்ன ம். பண்றான், தீபம் ஏத்தக்கூடாதுன்னு போய் கேஸ் போடுறான். கேஸ் போட்டுட்டு அந்த கேஸ் நடத்துறதுக்கு உண்டான காசை உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம இந்து பக்தர்கள் மாதிரி முருக பக்தர்கள் மாதிரி ஆன ஆட்கள் கோவில்ல உண்டியில போட்ட காசை கொண்டு போய் பெரிய பெரிய அட்வொகேட்டுக்கு நார்த் இந்தியால இருக்கக்கூடிய இப்ப மட்டும் வடக்கம் வந்துடுறான் அவனுக்கு. ஓகே, வடக்கனுக்கு கொண்டு போய் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம்னு ஒவ்வொரு இயருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்துக்களோட காசை எடுத்து கொண்டு போய். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மெயினா சொல்லணும்னு தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்டியல் திருடங்க தானே இவங்க. இது வந்து ஆக்சுவலா என்னன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு பாரதி. ம், மக்கள் ஃபுல்லா வந்து அதிருப்தி ஆயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதிருப்தி. மக்கள் டிஎம்கே மேல பயங்கர அதிருப்தியில இருக்காங்க. இப்ப கண்டிப்பா. 2,32,000 வந்து போன தடவை எதிர்க்கட்சியா இருந்த திமுக, ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக பீரியட்ல ஒரு குடும்பத்து மேல 2,42,000 வரையும் கடன் இருந்துச்சு. அப்போ ஆமா. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு கூட ஏதோ மேடையில வந்து வெள்ளி சேரலாம் போட்டு கால் மேல கால் போட்ட மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். இப்பதான் ஒரு ஜஸ்ட் நவ் பார்த்தேன். ம். ஆக்சுவலா அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கையில அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் ஆட்சி அமைத்தால் இந்த 2,42,000 கடனே இல்லாம நாங்க ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு புள்ளி விவரம் படி 4,62,000 வந்து ஒரு குடும்பத்து மேலையும் கடன் இருக்கு. தமிழக மக்களும் சரி, மகளிர்கள் மெயினா வந்து மகளிர்கள் வந்து
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறோம். உதயநிதி கூட இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, 1000 ரூபாய் யார் யாருக்கு வரலையோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். எப்ப திருப்பி கொடுக்குறான் பாருங்க. இந்த 5 வருஷம் பீரியட் எலெக்ஷனே அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. இப்ப திருப்பி கொடுக்குறான்னா ஓட்டுக்காண்டி ஒரு குடும்பத்து மேலேயும் 4,62,200 அதான் கடன்னா அதான் 1952ல இருந்து தமிழ்நாடு 2021 வரைக்கும் வாங்கின கடனை, 52ல இருந்து 21 வரைக்கும் வாங்கின கடனை 4 வருஷத்துல வாங்கி வச்சிருக்காங்க. ம். அந்த அளவுக்கு லட்சணத்துல இருக்கு. ஆனா இப்போ நான் பாரதி தெளிவா சொல்றேன். எனக்கு பாரதி எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி உண்டும் பாரதி. என்னன்னா, ஏன் மக்கள் விழிப்புணர்வு இன்னும் ஆகல? இல்ல என்னன்னா இப்போ என்ன கேட்டேன்னா நம்ம இப்ப என்னன்னா, இப்ப உங்களுக்கு விசிகால இருந்து எவ்வளவு த்ரெட்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு த்ரெட்ஸ் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் இன்னும் வரணும். திமுக காரங்க ஒரு டயலாக் ஓயாம போடுவாங்க, அங்க கட்சிக்கு வரையிலே வாக்கரிசி போட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விடுவாங்க. அது நம்மளுக்கு செய்வோம். நம்மளுக்கு போடுது. நம்மலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மோடி அவர்களுடைய படை வீரர்கள், படை தளபதிகள். நாங்களே எதுக்கும் பயப்படும். நாங்க அடுத்தவங்களுக்கு வாக்கரிசி போடுறவங்க. நாங்க வந்து ம். வாக்கரிசி எங்க வாயில போட்டுட்டுலாம் வரமாட்டோம். ஏன்னா நம்மளோட சேவை வந்து இந்த நாட்டுக்கு தேவை. அதனால நம்ம இருந்து இங்க நிறைய பேர்த்த வந்து கணக்கெடுக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஆனா இப்போ நான் வந்து என்ன கேக்குறேன்னா, இப்ப திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மக்கள் கொதிநிலையில இருக்காங்களா, இல்லாட்டி இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டாங்களா, இல்ல இந்த பிரச்சனை தேர்தல்ல பிரதிபலிக்குமா? இல்ல, இந்த பிரச்சனை 100% வந்து தேர்தல்ல பிரதிபலிப்புக்கு இன்னைக்கு ஊர் மக்களே வந்து போராட்டம் பண்ணிருக்காங்களா? எல்லா கரகாரங்களும் சேர்ந்து கலெக்டர் போய் மனு கொடுத்திருக்காங்கல்ல. ஏன்னா தேவர் அமைப்பு, வெள்ளாளர் அமைப்பு, அங்க இருக்கக்கூடிய கிராம அமைப்பு, அங்க இருக்கக்கூடிய ஆஹ், நிறைய சாதி அமைப்புகள் எல்லாருமே வந்துட்டு தீபம் ஏத்தணும் தான் கேக்குறாங்க. இத்தனைக்கும் அந்த தீபத்தூண் வந்து நாயக்கர் காலத்துல வைக்கப்பட்ட தூணுன்னு சொல்லியிருக்காங்க. பல வரலாறுகள் அதை அந்த தீபத்தூணுக்கு சொல்லியாச்சு. அப்படி இருந்து ஏன் இந்த திமுக அங்க ஏத்துறதுனால யாருக்காச்சும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கா? அதுதான் இது அவங்க கேக்குறேன். இல்ல யாருமே இல்ல இல்ல பாரதி, இதுக்கு முதல்ல வந்து போராட்டம்ன்ற ஒரு விஷயத்த பண்ணது யாரு பண்ணா? திமுக சைட்ல தான் பண்ணானுங்க. திமுக சைட்ல தான் ரொம்ப இது இல்ல இல்ல பண்ணாங்க. ஏன்னா இல்ல இல்ல தி திமுக சைடு பண்ணுங்க. இந்த இந்த தீபத்தூண்ல விளக்கேத்தணும்ன்ற போராட்டம் யாரு பண்ணா ஃபர்ஸ்ட்? நாம தான் பண்ணணும், நாம தான் பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் பண்ணாங்க சரிங்களா? ஆமா. அப்ப நீங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்திட்டா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போவான். தீபத்தூண்ல தீபம் ஏத்திட்டா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க ஜெயிச்சிருக்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அது நம்ம கையில வந்துச்சுன்னா அதுக்கு இவ்வளவு இது கம்ப சுத்துறாங்க. இப்போ வரைக்கும் நான் ஒண்ணு கேக்குறேன். 100 பாரதி, எம்பி. அவங்களுக்கு தீபம் ஏத்துறது பிரச்சனை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துருவானே. இவன் திருப்பரங்குன்றம் கோவில்ல திருடின காசப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவானே. இப்ப உண்மை ஆக்சுவலா தீபத்தூண் பிரச்சனை மட்டும் தான் எடுத்துக்கோம். அடுத்தடுத்து நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப ஓகே. நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கப்ப ஒரு நாள் தெரியாதீங்க மதுரைக்கு வாங்க, வந்தா அந்த தெப்பக்குளத்தை பாருங்க. எந்த லெவலுக்கு ஒரு கன்றாவியா இந்த அறநிலைத்துறையோட சேகர் பாபு வந்து அதுலதான் வச்சு முக்கி முக்கி குளிக்க வைக்கணும். அப்பனாச்சும் அவர் பாவம் தான் பார்க்கணும். இல்ல இதுக்கு என்னன்னா, இப்ப வந்துட்டு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை மாத்தணும்னு எல்லா எம்பிகளும், அதாவது எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளும் கொண்டு போய் இது குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், நீ அதுக்கெல்லாம் போய் கொடுத்தல, ஏன் கச்சத்தீவுக்கு ஏன் போய் கொடுக்கல? நீட்டு விளக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஏன் போய் கொடுக்கல? பெண்கள் பாதுகாப்புக்கு ஏன் போய் கொடுக்கல? கச்சத்தீவோட இப்ப கச்சத்தீவோட தீபத்தூண் பிரச்சனை பெருசு. இப்ப கச்சத்தீவோட பெரிய பிரச்சனை இல்ல. கச்சத்தீவை தாராத்து கொடுத்ததே நிறைய கலைஞர் தானே. இல்ல இவங்கதான் தாரவாத்து கொடுத்தாங்க, இவங்கதான் மீட்க போறேன்றாங்க. அப்ப மீட்க போறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்க? இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கா? இதுக்கு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கல. கொண்டு போய் வந்துட்டு எல்லா எம்பி வந்து அகிலேஷ் யாதவுக்கு எல்லாம் முருகன் எல்லாம் யாருன்னே தெரியாது. நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. ஏன் கலைஞரை வந்து மெரினால புதைச்சாதான் கலைஞரோட ஆத்மா சாந்தி அடையுமா? டெட் பாடி எங்க புதைச்சா என்ன? கம்போஸ்ட் ஆகி ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் வந்து சாகுறாங்களே, அவங்க எல்லாம் போய் எங்க தகனம் பண்றான்? மயானத்துல தான் தகனம் பண்றான். கலைஞர் அங்க தகனம் பண்ணா அவருக்கு ஆத்மா சாந்தி அடையாதா? அதானா இவங்க வந்துட்டு இந்துக்கள்னாவே இழிச்சவாயே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றான். இது வந்து நம்ம சுதந்திரமா இங்க பேசுறதுக்கு கூட இங்க வந்து சட்டங்கள் கரெக்ட் இல்லையே. இல்ல அதான் சொல்றேன். இப்ப செக்குலர் கண்ட்ரினா அவங்கவுங்க மத வழிபாட்டை மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம வழிபடணும். கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியான இருக்கலாம். ஆனா இந்து மட்டும் பொது நடுநிலையா இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? அறநிலைத்துறை சொந்தம் அவரை சேர்த்தவருக்கு சொத்து சேர்க்கும் துறை.
ஒரு கமெண்ட் ஆமா அறநிலை ஆமா, சொத்து சேர்க்கிற துறையா தானே வச்சிருக்காங்க. அறநிலைத்துறையை அவங்க சொத்து சேர்க்கிற துறையா தானே அவங்க வச்சிருக்காங்க. ஃபேமிலிக்கு இப்ப ரீசெண்டா கூட சேகர் பாபு வந்து ஒரு கோவிலுக்கு போறாரு. அங்க இருக்க பொதுமக்கள் கேட்டாங்க, சார் நீங்க மட்டும் நாங்க இவ்வளவு நேரம் கால் பிடிக்க காலையில இருந்து நிக்கிறோம், நீங்க மட்டும் பொது தரிசனத்துக்கு இது சிறப்பு தரிசனத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கீங்களே சார், அவர் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு போவாப்ல. அதான மீடியாக்கள் இருக்கும்போது, இந்த மாதிரி சோசியல் மீடியா இருக்கும்போது இவங்க இத்தனை இவங்க